ஹாய், இன்றைக்கி நம்ம கோவைக்காய் வச்சு பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கோவைக்காவை நல்லா கழுகி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். வச்சுட்டு அதில் நம்ம நார்மலாக குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதில் கட் பண்ண கோவைக்காய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்து அடைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் வதக்கி விட்டுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடைச்சி வச்சுக்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் தாண்டி அடைப்பு எடுத்தாச்சுன்னா அது நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக மஞ்சள் பொடி, மிளகா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். நான் என் குழந்தைங்களுக்கு கரம் மசாலா போட்டால் தான் பிடிக்கும். அதனால் நான் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கோவைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.